உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில முன்மொழிந்த 4வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம். 3 வார்த்தைகளை நம்ம தியானித்திருக்கின்றோம். ஒருவேளை பார்க்கலன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கு, நீங்க சென்று பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு 4வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தையை மத்தேயு, மார்க்கு இந்த சுவிசேஷ நூல்கள்ல வந்திருக்கிறது. ஆனா யோவான், லூக்கா சுவிசேஷத்துல நம்ம பார்க்க முடியாது. மத்திய 27வது அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு 15:33 முதல் 35 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மத்தேயு குறிப்பிடுகின்ற பொழுது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதே போல மார்க்கு சொல்லுகிறதையும் நம்ம கவனிப்போம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இப்ப இந்த 2 சுவிசேஷத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கின்ற பொழுது ஏலி என்று மத்தேயும், ஏலோயி என்று சொல்லி மார்க்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்படி குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ நூலை யாருக்காக எழுதுகிறார் அப்படின்னா, யூதர்களுக்காக அவர் எழுதுகின்ற பொழுது ஹீப்ரு லாங்குவேஜ்ல, எபிரேய மொழியில அவர் எழுதுகின்றதுனால இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அதே போல மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தை ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர் எழுதுகின்றதுனால அவர்களுடைய லாங்குவேஜ் அரேமிய மொழியில அவர்களுக்கான அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகின்றதை பார்க்கின்றோம். ஆனா இந்த 2 வார்த்தையும் ஏலி ஏலோயி என்கின்ற இந்த 2 வார்த்தையும் குறிப்பிடுகின்ற அர்த்தம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. தாவீது 22வது சங்கீதம் 1வது வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4வது வார்த்தையாக பிதாவை நோக்கி அவர் முறையிடுகின்ற காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். தாவீதை போல தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வலி வேதனை நிமித்தமாக பிதாவை நோக்கி ஆண்டவரே நீங்க என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுகின்ற இந்த காரியங்கள் நம்ம பார்க்கின்றோம். 3 வார்த்தையும் ரொம்ப அமைதியா சைலண்டா முடிஞ்சிருச்சு. 3 மணி நேரத்திற்கு பிற்பாடு ஒரு அந்தகாரம் நிகழ்ந்து முடிந்ததுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து 4வது வார்த்தையாக இங்கே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு நிராகரிப்பை சார்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு அங்கலாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தான் நேசித்த ஒருவர் தன்னை கைவிடுகின்ற பொழுது, அல்லது இந்த உலகத்துல நம்ம யோசித்து பார்ப்போம், நமக்கு பிரியமானவர்கள், நாம் நேசிக்கின்றவர்கள் அல்லது நம்மளை நேசிக்கின்றவர்கள் நம்மை கைவிடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நீங்களும் நானும் இருப்போம். இப்ப அந்த நிலைமை தான் இயேசு கிறிஸ்து அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த நிலைமையில இருந்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய குப்பைத்தொட்டியில போட்டுவிட்டு போய்விடுகின்றார். அந்த குழந்தையை ஒருவர் வளர்க்கின்றார். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது விவரம் அறிந்ததுக்கு பிற்பாடு தன் தாயால் நிராகரிக்கப்பட்டு நான் இருக்கின்றேன், பிற்பாடு இந்த நபரால் நான் வளர்க்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு விவரம் அறிகின்ற பொழுது அந்த பிள்ளை தெரியும் பொழுது அந்த பிள்ளையினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும். இந்த உலகத்துல நான் வாழ தகுதியற்றவளாக இருக்கின்றேன், என்னுடைய சொந்த தாயே என்னை நிராகரித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஏக்கம் காணப்படும். அதே போல ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்ல வேலைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் யாரைய பார்த்து வளர்த்தாங்களோ அந்த பிள்ளைகள் முதிர் வயதா இந்த பெற்றோர்கள் மாறுகின்ற பொழுது கைவிடுகின்றாங்க அப்படின்னா இந்த பெற்றோர்களுடைய மனநலம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அதே போலதான் இங்க சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆண்டவர் பிதாவால் கைவிடப்பட்ட அந்த தருணத்தை எண்ணி ஆண்டவரே நீங்க கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா இயேசுவை பல விதங்கள்ல துன்பப்படுத்துறாங்க, பல விதங்கள்ல அவமானப்படுத்தினாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயும் தான் கைவிடப்பட்டதாக அவர் குறிப்பிடல. ஏன் சொந்த சீசர்களை பேதுரு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறுதளிக்கின்றாரு. யூதாஸ் காரியத்தை என்ன செய்கின்றார், முத்தத்தினால ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றார். எல்லா சீசர்களும் விட்டு ஓடி போயிடுறாங்க.
ஆனா அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் கைவிடப்பட்டதாக சொல்லல. இன்னும் இதற்கு மேலாக சிலுவை பாடுகள் ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. கூர்மையான முட்களோ அல்லது கூரிய ஆணிகளோ அல்லது உளப்பட்ட நிலம் போல தன்னுடைய முதுகு மாற்றப்பட்ட அந்த நிலைமையிலும் கூட ஆண்டவர் கைவிடப்பட்டதாக சொல்லவில்லை. ஆனால் இங்க இந்த இடத்துல 3 மணி நேரம் அந்த காலத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஏன் ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமைக்கு சென்றார்? எதற்காக ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது? ஏன் ஆண்டவர் தான் கைவிடப்பட்டதை நினைத்து இவ்வளவு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை மிகுந்த சத்தமாக ஒரு உரைக்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுமந்ததினால, நம்முடைய பாவங்களை சுமந்ததுனால என்ன நடந்தது? நம்முடைய சர்வலோகத்தின் பாவங்களும் அன்னைக்கு ஆதாம்ல இருந்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தத்துல வாழக்கூடிய மனிதன் வரைக்கும், இனி பிறக்கக்கூடிய சந்ததி வரைக்கும் செய்த எல்லாருடைய பாவங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டு கொண்டே செல்லுகின்ற பொழுது அந்த சுமையினுடைய பாரம் அதிகரிக்க 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 பிதாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான அந்த உறவு அங்க தடைப்படுகின்றது. அவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க பிதாவுக்கும் இடையான அந்த உறவு முறிக்கப்படுகின்றது நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா பாவம் நெருங்க முடியாதபடிக்கு அவர் மேல் அந்த பாவத்தின் சுமைகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆடு மீதோ அல்லது இளங்கன்று மீதோ கைகளை வைக்கணும். அப்படி கைகளை வைப்பதனால என்ன நடக்கும்னா, இவனுக்குள்ள இருக்கின்ற பாவம் அப்படியே இடமாற்றம் அந்த மிருகத்திற்குள்ளாக அது கடந்து சொல்லும். அதுக்கு பிற்பாடு அது பலியிடப்பட்டு பாவ நிவாரண பலியாக இது தகனிக்கப்படும். இப்படி செய்யப்படுகின்ற பொழுதுதான் பாவ நிவர்த்தி ஆகும். அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல புதிய உறவுகளை ஆண்டவர் உருவாக்க வந்தவர், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த வந்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாவத்தை செய்யாத சுத்த கண்ணர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் அவர் மேல் அவர் விழப்பண்ணி எப்படிப்பட்ட ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ணுகின்றார். ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் இந்த இடத்துல அவர் காணப்படுகின்றார். வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் பாவம் அறியாதவர் என்று சொல்லி. அதே போல ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது 53:6வது வசனத்துல, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி. அப்போ எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் தன் மீது அவர் விழப்பண்ணுகின்றார். இன்னும் வேதத்துல பூமியில ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவரை குறித்து அநேகர் சாட்சி கொடுக்கிறாங்க, பாவம் செய்யாதவர் பரிசுத்தர் என்று சொல்லி. உதாரணமாக இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்துல யூதர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த தனக்கு முன்பதாக இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்பார். என்ன கேட்பார்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்கிட்ட பாவம் இருக்குன்னு உங்களை யாரு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். பிலாத்துவை நம்ம பார்க்கின்றோம். விசாரணைக்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பிலாத்து வெளியே வந்து அவர் சொல்லுகின்றார், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அதே மத்தேயு குறிப்பிடுகின்ற பொழுது 27வது அதிகாரம் 24வது வசனத்துல, பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். அங்க பிலாத்து சொல்லுகின்றார், இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அறிக்கை எடுக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல 23வது அதிகாரம் 41வது வசனத்துல 2 கள்வர்களில் ஒரு கள்ளன் சொல்லுகின்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி. இப்ப யூதர்களால சொல்ல முடியல, பிலாத்துவால சொல்ல முடியல. 2 கள்வர்கள் ஒரு கள்ளன் சொல்லுகின்றான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம், ஆனால் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி. அப்போ பாவம் அறியாதவர் நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமந்து நமக்கெல்லாம் விடுதலையை கொடுக்கின்ற வண்ணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு நெருக்கப்படுகின்றார். அதனால என்ன நடக்கு அப்படின்னா, பிதாவுடைய ஐக்கியம் அங்கே பிளவுபடுகின்றது. பிதாவுடைய பிரசனம் ஆண்டவருக்கு முன்பதாக அது மறைக்கப்படுகின்றது. அந்த வேதனை தான் அந்த 3 மணி நேரம் நடத்தப்படுகின்றது. அந்த உச்சத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். 1 பேதுரு 2:24 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி. அப்போ
அப்போ முழுவதுமாக நம்முடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது கைவிடப்பட்ட அந்த நிலைமை அங்கே நேரிடுகிறத நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்பின் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் இங்கு கைப்பிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவர் தள்ளப்படுகின்றார். லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனத்துல, சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இப்ப இரண்டாவது நடக்கின்ற காரியம் என்னன்னா, அன்பின் ஐக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு இங்க பழைய உடன்படிக்கை ஆண்டவர் உடைக்கின்ற அந்த பாரம்பரியத்தை உடைக்கின்ற அந்த காரியத்தை பார்க்கின்றோம். முந்தி வருடத்துல ஒரு முறை தான் பாவ மன்னிப்பு பெற முடியும். ஆனா இப்ப அந்த சட்டத்திட்டத்தை ஆண்டவர் உடைத்து இன்னும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாரம்பரியத்தை ஆண்டவர் உடைக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். முந்தி காலத்தை மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்று சொல்லி இருந்த அந்த சட்டத்திட்டத்தை ஆண்டவர் உடைத்து புதிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகின்றார். என்ன அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் உண்மையா மனஸ்தாபப்பட்டு அவர் இடத்துல வருகின்றோமோ, வேதவசனம் சொல்லுகின்றது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவருமாய் இருக்கின்றார். அந்த இளையகுமாரன் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். திரும்ப தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவர் வேஸ்டா செலவழிக்கின்றார், அநியாயமாய் வாழுகின்றார். அந்த தகப்பனிடத்துல திரும்ப அந்த இளையகுமாரன் கெட்டுப்போன அந்த சகோதரன் வருகின்ற பொழுது முன்னிலும் அதிகமாக அவர் நேசித்து என்ன செய்தார், அவர் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிலுவையில இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படிக்குதான் ஆண்டவர் தன்னையே முழுவதுமாக இந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஒரு அன்பின் ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும்படிக்கு, அவருக்கும் நமக்கும் உள்ளான அந்த உறவை புதுப்பிக்கும்படிக்கு, இன்னும் சீர்படுத்தும்படிக்கு, இன்னும் நெருங்கி நம்மோடு கூட ஆண்டவர் வரும்படிக்கு, நாம் அவரோடு கூட செல்லும்படிக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் ஸ்தாபிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். பரபாஸ் இடத்துல நீங்களும் நானும் நிச்சயப்பட வேண்டும், அறையப்பட வேண்டும். ஆனால் அன்றைக்கு எப்படி பரபாசனுடைய இடத்துல இயேசு கிறிஸ்து அறையப்பட்டாரோ, அதே போல பரபாசாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இந்த பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும் நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர் தன்னையே முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார். இது நம்ம மேல அவர் வைத்திருக்கிற இந்த அன்பின் வெளிப்பாடை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்? அதே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதே அக்கிரமத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறோமா? தாவீது உணர்வடைந்தான். தாவீது உணர்வடைந்து ஜபிக்கின்ற பொழுது சங்கீதம் 51:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த உலகத்துல எது எனக்கு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உங்க சமூகம் எனக்கு வேணும், உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீது அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தும்படிக்கு அவர் சிலுவையில தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கின்றார். இந்த 4வது வாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக சுமத்தப்படுகின்ற இந்த பாவமே ஒரு பரிசுத்தர் பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை இழப்பதற்கு, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசனத்தை இழப்பதற்கு அது காரணமாக இருக்கின்ற அந்த வேலையை நம்ம உணர்கின்றோம், அறிகின்றோம். அதே போலதான் இன்னைக்கு இதே பாவத்துல ஊறிக்கொண்டு இருந்தோம் சொன்னா, இதே பாவத்தை திரும்ப திரும்ப நீங்களும் நானும் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில எச்சரிப்பாகவும் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகின்றது. இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நித்தியமானது அக்கினி கடலில் நீங்களும் நானும் பங்கடைவோம். நித்தியமாய் அந்த வேதனையுள்ள வாழ்க்கை நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு முன்பதாக அவர் கற்றுக் கொடுக்கின்றார். 3வது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமர்ந்து அவர் தீர்த்து விட்டார். இனி நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒருவேளை வேதனையின் வழியாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சோதனைகள், பல இன்னல்கள், பல உபத்திரவங்கள், பல வியாகுலங்கள், பல சஞ்சலங்களின் வழியே நீங்களும் நானும் ஊடுருவி கொண்டு இருப்போம் அப்படின்னு
அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் உனக்காக நான் சுமந்து தீர்த்து இருக்கிறேன், நீ சுமக்க தேவையில்லை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேத வசனத்துல நம்ம பார்க்கின்றோம். உங்க துக்கம் சந்தோஷமாகவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பல விதமான சூழ்நிலைகள்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீங்களா, ஐயோ என் வாழ்க்கை எப்போ மாறும், எப்படி மாறும் என்று சொல்லி நிந்திரையோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா, அந்த சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து நிற்கிற அந்த ஆண்டவருடைய இந்த சிலுவைக்கு முன்பதாக நீங்களும் நானும் வருகின்ற பொழுது, சிலுவைக்கு முன்பதாக நீங்களும் நானும் வர பிரயாசப்படுகின்ற பொழுது, அங்கே வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை கவலைகளையும் மாற்றும்படிக்கு எல்லாவற்றையும் சுமந்தவராக இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகின்ற பொழுது 2வது அதிகாரம் 18வது வசனத்துல, ஆதலால் அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். ஆமா பிரியமானவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே நீங்கள் நானும் சுமக்க தேவையில்லை. அந்த சிலுவைக்கு முன்பதாக அந்த வெற்றியோடு நிற்கின்ற அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மையே தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, வேதனைகளை, துக்கத்தை, பாடுகளை, உபத்திரவங்களை கொண்டு போய் இறக்கி வைப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதலாவது ஏன் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படுகின்ற பொழுது தேவனுக்கும் அவருக்குள்ளான அந்த உறவு அங்கே பிளவுபடுவதனால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சுமந்து அவர் தீர்த்து விட்டார். 2வது, ஒரு அன்பின் ஐக்கியத்தை, புதிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இங்கே மிகுந்த வியாகுலத்தோடு கூட காணப்படுகின்றார். 3வது, ஒரு வெற்றியான தகப்பனாக நமக்கு முன்பதாக அவர் இருக்கின்றார். எல்லாவற்றையும் சுமந்தவராக நம்முடைய எல்லா வேதனைகளையும் கண்ணீரையும் மாற்றும்படிக்கு அந்த கர்த்தர் நமக்காக அந்த கல்வாரியில் அவர் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். அவருடைய சமூகத்திற்கு நேராக, அவருடைய சிலுவைக்கு நேராக நீங்கள் நானும் கடந்து வருகின்ற பொழுது அந்த மீட்பை கொடுப்பார். 4வது வாரத்தை ஆண்டவர் கைவிடப்பட்டதாக உச்சரிப்பதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் இன்னும் ஆண்டவர் மேல ஒரு பரிதவிப்போ அல்லது ஒரு இரக்கத்தையோ நம்ம செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லல. மாறாக இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக மிக ஒரு கொடிதான ஒரு வாழ்க்கை. நீங்க பாவத்துல இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் அந்த அக்கினி கடல்ல நித்தியமான அந்த வேதனையுள்ள வாழ்க்கைக்கு நேராக சென்றுவிடும் என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். கண்டிப்பா உண்மையிலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பாவத்தோடு கூட தேவனை சேர முடியாது. பாவத்தை வெறுக்காமல் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி தேவனை நேசிக்கவே முடியாது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி. ஆமாங்க, நம்முடைய பாவங்கள் அதுதான் இன்னைக்கு பல ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம திரும்புவோம். பாவத்தோடு கூட வாழ வேண்டாம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை நித்தமும் நம்ம தேடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். நீங்களும் நான் கைவிடப்படாது இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவமான காரியங்களையும் விளக்குவோம், ஆண்டவரை நெருங்கி சேர்வோம். நிச்சயமாகவே உன்னதமான வாழ்வை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.